வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல் செம்ம காமெடியான ஒரு கண்டென்ட்டு. நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்தலத்தில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னுங்க. நிஜமாவே பார்க்காதவங்க எக்ஸ்தலத்தில் இருக்கும் கிளிப்பு நீங்கள் அங்கே போய் பார்த்துருங்க. இதில் சம்பவம் என்னென்னா, யார் ரெண்டு பேர்னா திவாகர் வெர்சஸ் வினோத். இங்கே வியனா ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போ வியனாவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வெளியே கூப்பிட்டு வராரு. திவாகரும் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே 3 பேர் இருக்கிறாங்க கார்டன் ஏரியாவில். இப்போ வந்து வினோத் அதை பேசிகிட்டே இருந்தவர், இவர் தேவையில்லாமல் என்கிட்ட சண்டைக்கு வராருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பற்றி சொல்கிறாரு. என்கிட்ட இதுக்கு தேவையில்லாமல் சண்டைக்கு வரீங்க? நீ பாருங்கள், நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து லக்ஸரி வீட்டில் இருக்கிறோம். நீங்கள் இப்போ தான் வந்துருக்கிறீங்க. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் ஏதாவது ஸ்வாப் வந்துச்சுன்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படிங்கிறாரு. இது நீங்கள் அங்கே போயிடுவோம்மா? இது எனக்கு புரியல. இப்போ கமருதீன் வந்து திவாகர் இந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 7 பேர் இந்த பக்கம் இருந்தாங்க. பிரவீன் காந்தி அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் 6 பேர். இப்போ ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதில் தோத்துட்டா லக்ஸரி வீட்டில் இருக்கிற 2 பேர் இந்த பக்கம் வந்துடணும் பிக் பாஸ் வீட்டுக்கு. பிக் பாஸ் வீட்டிலேருந்து 3 பேர் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஷிஃப்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆதிரை, திவாகர், பார்வதி 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லக்ஸரி வீட்டுக்கு புதுசாக வந்தாங்க. அங்கேருந்து கமருதீன் பார்த்தீங்கன்னா அரோராவை கையோட கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ இப்போ கமருதீன் வந்து அரோராவை கூப்பிட்டு இந்த பக்கம் போனதுனால இப்போ வினோத்தும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வியனாவை கூப்பிட்ற. அப்படி இவருக்கு திவாகரை பிடிக்கலன்னா ஸ்வாப் வந்துச்சுன்னா இவர் தானே போகணும். ஆனால் திவாகர்கிட்ட சொல்கிற அப்படி, இது பாருங்க, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணிட்டுருந்துன்னு வச்சிங்களேன், நாங்கள் ஸ்வாப் வந்துச்சுன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்றாரு. இப்போ இதை பார்த்த வியனா வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது இல்லாமல் அடுத்து தேவையில்லாமல் எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச இவர் பேச வியனா சுதாரிச்சு, உங்கள் சண்டைக்கு நான் ஆள் இல்லைப்பா, சாமி ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க போனதும் இவர் வந்து நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் வழக்கமாக பேசுவார்ல, என்ன சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு. ஸோ இவர் அதை கேட்க திவாகர் இப்படியே இவர் பார்க்குறாரு. அவர் வினோத் திவாகரை பார்க்க, திவாகர் வினோத்தை பார்க்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் வந்து சைலன்ஸு. அந்த கிளிப்பை பார்க்குற யாரும் சிரிக்காமல் இருக்க முடியாது. நிஜமாவே அப்படி ஒரு ஃபன்னு. எத்தனை முறை பார்த்தாலும் இந்த சங்கீத ஸ்வரங்களில் அந்த பாட்டை போட்டு சந்தானமும் இன்னொருத்தரும் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எடிட்டரும் சூப்பராக அதை ஷார்ட் கட் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் வந்து 2 பேருக்கும் மாறி 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 கட் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. இப்போ வந்து நீ தேவையில்லாமல் எது என்கிட்ட சண்டைக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஆரம்பிக்கிறாரு. என்ன சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க தேவையில்லாமல்? நீ அங்கே பார்வதி கிட்ட பேசும்போது நீ ஏன் வர்ற அப்படின்னு சொல்ல முன்னே, அந்த பொண்ணு கோவமாக இருக்குது, தன்மையாக பேசுப்பான்னா தன்மையாக தானே பேசினேன். இப்போ பாருங்கள், வீணா வந்து கோவமாக இருந்தனால கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தினேன், அதனால தானே சமாதானமாச்சு, நான் ஒழுங்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, இல்லை நீ ஒழுங்காக பேசல. சரி, நான் என்ன பேசினேன், தப்பாக பேசினேன் சொல்லியா அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு தெரில, மறந்து போச்சு. ஆனால் நான் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டேன், நான் கரெக்டாக தான் சொல்வேன், நீ தப்பாக தான் பேசியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, நான் என்ன பேசினேன்னே தெரில, ஆனால் தப்பாக பேசுகிறேன்னு சொல்கிறேன். சரி விடு, இங்கே வந்து அன்றைக்கி வந்து பனியன் இல்லாமல் இங்கே வந்து விளையாட்டு அப்புறம் ஐயோ பனியன் போடலன்னா இது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா டிவியில், ஐயோ கண்டென்ட் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதற. எவ்வளோ கேவலமாக இருக்கு தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்ல, உடனே அவர் நீ கூட தான் நாமினேஷனில் அந்த ப்ரீ ஃபாஸ் எனக்கு தான் வேணும், நான் வந்து நாமினேஷன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறேன், அது எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, உடனே இவர் நான் போன முறை விட்டு கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆரம்பத்தில் முதல் நாள் விட்டு கொடுத்துருப்பேன், இப்போ விட்டு கூட பார்க்கலாம், இப்போ வந்து நீ பயப்படுற, உனக்கு வெளியில் ஃபேன்ஸே இல்லை, நீ வந்து நாமினேஷனில் போனால் எவிக்ட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற, இது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்ல, உனக்கு தேவைப்பட்டாலும் நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்செல்லாம் பேச ஆரம்பித்தார் வினோத். இந்த கேரக்டர் இப்படி பேசி இப்படி இந்த பஞ்சாயத்தை முடியக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் நீ விட்டு கொடுக்க தேவையில்ல, நான் தான் விட்டு கொடுத்து வந்திருக்கேன், நீ ஒன்றும் விட்டு கொடுக்க தேவையில்ல, நீ வந்து கூடிய சீக்கிரம் நாமினேஷனில் வந்து எலிமினேட் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னதும் திவாகர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா வினோத்து கடுப்பாயிடுச்சு. அன்னைக்கு கடுப்பாயிட்டு அவர் எழுந்து இந்த வடிவேல் ஒரு படத்தில் வாடான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் நீ கொரட்டை விட்ட, நீ எப்படி தூங்குற நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக எந்திரிச்சு அவர் போகிறாரு. சொல்லிவிட்டு அவர் போவேன், கொரட்டை விட்டா என்ன பண்ணுவேன், நான் அப்படிதான் கொரட்டை விடுவேன், ஆளையும் மந்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்ட. அவர் நீ மட்டும் கொரட்டை விட்டு பாருயா, நீ எப்படி தூங்குறன்னு பார்க்குறியா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க செமையாக இருந்தது. அந்த கிளிப்பிலே
அதிகமாக ரசிக்கிற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட் போர்ஷன் தான். ஸோ செமையாக இருக்கும். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஆல்ரெடி கமருதீன், பிரவீன், எஃப்ஜே இவங்களுக்கும் திவாகருக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதில் வினோத் எப்போ வந்தார், வினோத் வந்து கூட்டமாக ஒரு சைடு இருந்தாங்கன்னா இவர் தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவார். அதுதான் வினோத் இதுவரை பண்ணி நம்ம பார்த்தது. திவாகரை இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலி பார்வதி ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல பவர் வந்ததும், பார்வதி உள்ளே இருக்கிறாங்க, பார்வதியை ஒவ்வொருத்தராக வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ லக்ஸரி வீட்டில் இருக்கிற வினோத்தும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண திவாகருக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் கை கலப்பு லெவலில் போயிட்டாங்க. நடுவில் கேப்டன் பாவம் துஷார் எப்படி இருப்பாருன்னு தெரியும். 2 மிஷனுக்கு நடுவில் மாட்டின மாதிரி அவர் நடுவில் விலைக்கூட ட்ரை பண்ணுறாரு. 2 பேரும் தள்ளிக்க போகிறாங்க, கோவமாக பேசுகிறாங்க. நீ ஏயா பேசுகிற, பார்வதிகிட்ட பேசுனா நீ ஏயா பேசுகிற, நீ கரெக்டாக பேசியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது இப்படின்னா சரி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து பார்வதி கோவமாக இருக்காங்க சொன்னல. ஸோ கோவமாக உட்காந்துருக்குறாங்க. பக்கத்தில் வினோத், திவாகர் உட்காந்துருக்குறாங்க. பிரவீன்ராஜ் வந்து பார்வதியை வந்து கன்வின்ஸ் பண்ண வராரு. அவர் உள்ளே வர முடியாது. ஸோ அந்த கேட்டாண்டே நின்று, அந்த கதவாண்டே நின்று பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் பார்வதி, நீ வந்து பர்சனலாக வந்து அஃபெண்ட் ஆகிட்ட, அதெல்லாம் புரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் அங்கே பேசும்போது திவாகருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தோணிருக்கு. உடனே திவாகர், இந்த பாரு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்க, பக்கத்தில் உட்காந்துருந்த வினோத் வந்து கடுப்பாயிட்டாரு. இந்த வினோத்தா, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், அது பிரவீனியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு முறை இல்லை, பார்க்குற எல்லா இடத்துலையும் வினோத் 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 அப்படின்ட்டு இருக்கிற. பிரவீனுக்கும் வினோத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? எஃப்ஜே கூட சண்டை பார்வதி இருக்கு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாரு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை பார்த்து சொல்கிற. அப்படி நீ பாசத்தில் சொல்கிறியா, இல்லைன்னா உன் எதிரிங்க நேம் கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? எதுக்கே என் பேரை சொல்கிற? அதுவும் நாமினேஷனில் இதே போல் போயிட்டு உட்காந்துட்டு யார் ஹெல்மெட் ஆகணும்னு கேட்டால் வினோத் அப்படின்னு சொல்லுவியா? அன்னைக்கு ஜெயிலுக்கு யாருக்கு போகணும்னு கேட்டால் வினோத் அப்படின்னு என் பேரை தான் சொன்னேன். விட்டா போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனை பண்ணி போனால் கூட வினோத் அப்படின்னு சொல்றியா, என் பேரை தான் சொல்லுவியா? முதல்ல என் பேரை மண்டையிலேருந்து அழியா அப்படின்ட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அதுவரை கோவத்தில் உட்காந்துட்டு இருந்த பார்வதி கூட பார்த்தீங்கன்னா லேசாக அங்கே சிரிச்சிட்டாங்க. ஸோ செம்ம காமெடியாக இருந்தது இந்த 2 பேருடைய காம்போ. மற்றவங்க இருக்கிறாங்களா, அந்த 3 பேர் வர்சஸ் திவாகர்னு வரும்போது தான் வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா விட்டுறாங்க. ஆனால் இங்கே வார்த்தைகள் லைட்டாக விட்டாலும் அந்த வார்த்தைகள் காமெடியாக தான் இருக்குது, வடிவேலு காமெடி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 பேருடைய காம்போ வீடியோக்கெல்லாம் வந்து இப்போ வேகமாக பரப்பப்படுது. இங்கே வந்து நம்ம சீரியஸான இஷ்யூ எடுத்து பேசுவாங்க, ஹீரோ இவர், வில்லன் இவங்க அப்படின்லாம் பார்க்கலாம், அப்படி கண்டென்ட் போகும்னு பார்த்தா அது மாதிரி போகல. அது மாதிரி எப்போ போகும் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெரில. அதுவரை இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபன்னான கண்டென்ட் நிஜமாகவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி திவாகருக்கு இப்போ ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார்ல, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வினோத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ லக்ஸரி வீட்டில் இருக்கிறது மொத்தம் 7 பேர், அதில் 2 ஆண்கள் திவாகர், வினோத், மற்ற 5 பேரும் பார்த்தீங்கன்னா பெண்கள். ஸோ இந்த 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் தனியாக உட்காந்து பார்வதி அண்ட் கலையரசன் கிட்ட திவாகர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. என்னங்க வினோத் இப்படி இருக்கா, அப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து, பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்க, சென்டரில் அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் வைக்கிறாரு. நான் எடுத்து ஓரமாக வைங்க, அவங்களாம் இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்காதுங்க, கொஞ்சம் ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு நான் போய் உட்காந்தா வந்து திவாகர் என் ஜட்டை எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்றாரு. என்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவருன்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஏங்க அவர் ஏதோ காமெடிக்கு சொல்லியிருப்பாருங்க விடுங்க அப்படின்னா, காமெடிக்கு சொல்கிறதுன்னு ஒரு இது இல்லையாங்க? என்னை பார்த்தா என்னங்க தெரியுது, நான் படித்தவன், என்னை பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், அப்போ நாங்கள்லாம் படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர. அப்படி இந்த வினோத் வந்து ரொம்ப தப்பாக போயிட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வினோத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாரு. முதல் நாளே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வர்சஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து எங்கே வந்துன்னா, இந்த மாதிரி அண்ணா கொரட்டை வர்றீங்க, சத்தம் அதிகமாக இருக்குது, திரும்பி படுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு திரும்பி படுக்க வச்சால, அதில் தான் அவர் காண்டாயிட்டார். அப்போவே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலே வந்து இவருக்கும் பிரவீன்ராஜுக்கும் முட்டுச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா கொரட்டை தான் காரணம். என்ன கொரட்டை விட்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன விட சத்தமாக கொரட்டை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த பிரச்சனையில் நடுவில் தான் இவர் கமருதீன் போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ வினோத் வெர்சஸ் திவாகர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொரட்டை பஞ்சாயத்து தான். நீ எப்படி கொரட்டை விட்ற, நீ எப்படி தூங்குறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு கிட்டத்தட்ட மிரட்டிட்டு போயிருக்கிறாரு வினோத். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எஃப்ஜே வந்து இவனை பார்த்தா வந்து திடீர்னு தலகாணி எடுத்து முகத்தில் வச்சு அமுக்குற மாதிரி தெரியுது, பார்த்து உஷாராக இருந்துங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட எஃப்ஜே பண்ணலனாலும் அந்த விஷயத்த வினோத் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பண்ணுறாரா இல்லை இந்த டியோ வந்து காமெடியாகவே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.